அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால கிருபையினால அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிறத புரிந்து உணர்ந்து அதன் அடிப்படையில நம்முடைய காரியங்களை தொடர்ந்து ஆற்றுவதற்கு இதுவரைக்கும் உதவி செஞ்சதற்கும் தொடர்ந்து மிச்சம் இருக்கக்கூடிய வாழ்நாளையும் நாம அந்த நிலையிலேயே தொடர்ந்து இருக்கிறதுக்கும் எல்லாம் நமக்கு உதவி செய்யணும்னு பிரார்த்தித்து ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் குர்ஆன் காட்டும் அறிவின் படிநிலைகள், the stages of knowledge. நிறைய விஷயம் குர்ஆன் சொல்லுது. நமக்கு அறிவுடையவர்கள் சொல்லுது, அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாக நம்மகிட்ட கேட்கிறாங்க. those who well founded in knowledge அப்படின்னு சொல்லுது. ரொம்ப அதாவது ஆழ்ந்த அறிவுடையவர்கள் அப்படின்னு ஒரு வசனத்துல எல்லாம் நம்மகிட்ட கேட்கிறாங்க. people of intelligence, புத்திசாலிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு குர்ஆன் சொல்லுது நமக்கு. அப்புறம் people who reflect, சிந்திக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லு. அறிவுடையவர்கள் சொல்லும் போது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எழுத படிக்க தெரிஞ்சா அறிவுடையவங்க அப்படின்னு, படிப்பறிவுடையவங்க அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அல்ல அறிவு உடையவர்களும் அறிவு இல்லாதவங்க. ஆனா உண்மையான அறிவுங்கிறது பட்டம் வாங்குறதுல இல்லை. நம்ம படிச்சு நான் நிறைய பட்டம் வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், அதுல இல்லை. அது அல்லாம என்ன அப்படிங்கிறத குர்ஆன் நமக்கு சொல்லுது. அந்த உண்மையான அறிவினுடைய பயன் என்னவா இருக்குங்கிறதையும் நமக்கு குர்ஆன் சுட்டி காட்டு. ஆழ்ந்த அறிவுடையவர்களை பத்தி சொல்லும் போதும் அப்படிதான். தேவையில்லாத வாதங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. அவங்க கடவுளுடைய வசனத்தை முழுமையா ஏற்றுக்கொள்வார்கள். முழுமையா ஏற்றுக்கொள்வார், கவர் டு கவர், குர்ஆன் சொல்ற மாதிரி. அறிவோட பணியும் சேர்ந்து இருக்கிறது தான் ஆழ்ந்த அறிவுடையவர்கள். இப்படி நிறைய விஷயங்கள் குர்ஆன் சொல்லுது. அப்புறம் புத்திசாலிகள், people who இன்டெலிஜென்ஸ். யார் இன்டெலிஜென்ஸ் பாருங்க, யாரு ஞானத்தை அடைந்து விட்டாரோ அவர் ஒரு மிகப்பெரிய வெகுமதி அடைந்து விட்டார். whoever attained wisdom has attained a great bounty அப்படின்னு சொல்லு. only those who possess intelligence will take it. யாரு அந்த விஷயத்துல புத்திசாலித்தனமா இருக்கிறாங்களோ அவங்க தான் நல்லுணர்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லு. சிந்திக்கக்கூடிய மக்களை பத்தி குர்ஆன் சொல்லு 16வது அத்தியாயத்தின் 11வது வசனத்துல. எல்லாமே குர்ஆன் வசனத்துல இருந்தா சொல்றேன். அப்புறம் அவங்க எதை சிந்திப்பாங்கன்னா இயற்கையை சிந்திப்பாங்க, படைப்பை சிந்திப்பாங்க, மனித வாழ்க்கையை சிந்திப்பாங்க. என்ன நிகழ்ந்துகிட்டு இருக்கு நம்மகிட்ட, ஏன் இப்படி நிகழுது? அதாவது 2:155 சொல்லும் போது ஏன் எல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லும் போது அவங்க என் பக்கம் திரும்புறதுக்காக சொல்றாங்க. ஆனா நம்ம கஷ்டம் வரும்போது என்ன சொல்றோம், பழிக்கு யாரு மேலேயே போட்டுறோம். அதுதான் சொல்றாங்க, எங்களுக்கு முன் சென்று போனோர் உண்மை நிந்தனை செய்தது போல் நாங்களும் உண்மை நிந்தனை செய்து விடாம எங்களை பாதுகாப்பீராக. நம்ம யார் மேலேயே பழித்து போடுறோம் அப்படின்னா நம்ம அல்ல மேலதான் பழித்து போடுறோம், அந்த ஆள் மேல போடல. அதுதான் நிந்தனை. அப்ப இதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும்னு சொல்லுது. இயற்கை எப்படி, இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குது, மனித வாழ்க்கை எப்படி இருக்கு. குருட்டு நம்பிக்கைக்கு குர்ஆன்ல இடமே இல்லை. கண்மூடித்தனமா பின்பற்ற வேண்டாம் தான் சொல்லுது. அவங்களதான் புத்திசாலி. புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள், people who understand ன்னு சொல்லு. அதாவது நம்ம எதுக்கு இந்த மாதிரி விளக்கமா இதை விவரிக்கிறோம், we thus explain the revelations for people who understand அப்படின்னு சொல்லு. ஏன் இவ்வளவு விவரமா விளக்கமா நான் விவரிக்கிறேன்னா புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் வசனங்களை வாசிக்கிறது மட்டும் குர்ஆன் வாசிக்கிறது கிடையாது. அவற்றின் பொருளை உணர்ந்து வாழ்க்கையில செயல்படுத்துவதுதான் அது உண்மையான குர்ஆனுடைய, அதாவது இந்த அறிவின் படிநிலையை பத்தி குர்ஆன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு. அதுக்கப்புறம் மிகுந்த அறிவுடையவர்களை பத்தி சொல்லுது. யார் வேதத்தை கொண்டு அருள்வாளிக்கப்பட்ட, அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்ட இந்த வேதத்தை கொண்டு அருள்வாளிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க யோசிச்சு இதனுடைய வசனங்களை யோசிச்சு பார்க்கணும். அதுல உண்மையிலே அறிவில் சிறந்தவர்கள் மட்டும்தான் நல்லுணர்வு பெறுவார்கள். 38வது அத்தியாயத்தில் 29வது. நம்ம அடுத்த வசனம் நேரம் இருந்துச்சுன்னா வசனத்தை படிச்சு காட்டுறேன். அதாவது குர்ஆன் ஓதுறதுக்கு மட்டுமே இல்லை, சும்மா வாசிக்கிறதுக்கு மட்டுமே இல்லை, சும்மா படிச்சுட்டு போறதுக்கு மட்டுமே இல்லை.
அந்த வசனங்களை ஆராய்ச்சி வாழ்க்கையில பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போதுதான் இந்த மாதிரி படிநிலைகளுக்கு நம்ம ஆளாகிறோம். கடைசியில ஒண்ணு சொல்றாரு, அதாவது யாரு ஒன்லி தோஸ் ஹூ ட்ரூலி ரெவரன்ஸ் காட், யார் உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு பயபக்தியோடு இருக்காங்களோ, இல்ல அல்லாஹ் மேல ரெவரன்ஸ் அப்படின்னா அல்லாஹ் பத்தி அறிந்திருக்கிறாங்களோ, அமாங் த சர்வன்ட்ஸ் ஆர் நாலேஜபிள். அப்ப இதுதான் படிக்கிறதுனுடைய நோக்கம் என்னன்னா அல்லாஹ்வை அறிந்து கொள்றதுக்கு தான், அல்லாஹ் மேல பக்தியோட இருக்கிறது தான், அல்லாஹ் மேல பயத்தோட இருக்கிறதுக்கு தான் இந்த அறிவு, ஞானம், படிப்பு எல்லாமே. அப்ப அந்த உண்மையான அறிஞருடைய ஒருத்தர் அறிஞர் ஸ்காலர் அப்படின்னு எப்படி சொல்லுவோம்னா அவரு அல்லாஹ்க்கு பயந்து இருக்கிறாரு. நம்ம எப்படி ஸ்காலர்ஸ் எப்படி சொல்றோம்னா ஒருத்தர் நிறைய இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு, அதை பத்தி ஆராய்ச்சி, எதை பத்தி கேட்டாலும் பேசுறாரு, அவர் விஞ்ஞானத்துல விஞ்ஞான ஆராய்ச்சி பண்றாரு, பொருளியல் ஆராய்ச்சி பண்றாரு, பொருளாதாரத்தை ஆராய்ச்சி பண்றாரு, நிறைய சொல்றோம். ஆனா உண்மையிலேயே யார் அறிஞர்கள் அப்படின்னு சொன்னா அறிஞரின் அடையாளம் அல்லாஹ் மேல பக்தி அதிகமா இருக்கிறது தான் அதனுடைய அடையாளம். இதெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுக்கு ஆங்கிலத்திலையும் வார்த்தை இல்லை, தமிழ்லயும் வார்த்தை இல்லை, அரபியில மட்டும்தான் இருக்கு. ஊலுல் அல்பாப் அப்படின்னு சொல்லி அதிபுத்திசாலிகள் நம்ம வச்சுக்கலாம். ஊலுல் அல்பாப், பீப்புள் ஆஃப் டீப் இன்டெலெக்ட், அதாவது அறிவில் ரொம்ப டீப்பா இன்டெலெக்ட் பண்றாங்க. 3வது அத்தியாயத்தில் 190 விவரிச்சு சொல்றாங்க. அவங்க யாருன்னா அவங்க வெறும் புத்திசாலி மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை பார்த்து இறைவனின் மகத்துவத்தை பார்க்கும் இடமெல்லாம் இறைவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து போற்றி நன்றி சொல்லி தொடர்ந்து அந்த நினைவிலே இருப்பாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ அங்க நம்ம தான் காரணம், நம்மளுடைய முடிவு தான் காரணம், அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை தான் காரணம். எவ்வளவு நம்பிக்கையோ அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். மகிழ்ச்சி இல்லைன்னா நம்பிக்கை இல்லைன்னு இருக்கும். நம்ம மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னா நம்ம நம்பிக்கையில இல்லைன்னு, நம்மளுடைய நம்பிக்கையில குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் சிந்தனை செய்து, அதாவது இந்த குர்ஆனுக்கு இந்த படிநிலைகளை நம்ம பார்த்தது வந்து கற்றவர்கள். அதான் சொல்றேன், குர்ஆன் ஓதப்படும் போது நீங்கள் கருத்தூன்றி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் கருணையை அடையும் பொருட்டு. போன வாரம் சொன்னார், கருணைங்கிறது அல்லாஹ்விடமிருந்து மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கிருந்து கிடைக்க வாய்ப்பே இல்லை, வேற யாரும் கருணை காட்டவே முடியாது. அது கருணையே இல்லை, மெர்சிஃபுல், இறக்கம் காட்டலாம். கருணை காட்ட முடியுமான்னு அது அல்லாஹ்வால மட்டும்தான் காட்ட முடியும், வேற யாராலையும் காட்ட முடியாது. அப்போ அதுதான் குர்ஆன் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீங்கள் கருத்தூரி செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கற்றவர்கள், அறிவுடையவர்கள், ஆழ்ந்த அறிவுடையவர்கள், சிந்திக்கக்கூடியவங்க, புரிந்து கொள்ளக்கூடியவங்க, ஞானம் பெற்றவர்கள், யாரு ஞானத்தை அடைந்து விட்டாரோ அவர் மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்து விட்டாருன்னு சொல்லுங்க. அப்புறம் ஆழ்ந்த புத்திசாலிகள், அது நம்ம சொல்றோம் ஊலுல் அல்பாப். அது தமிழ்ல வார்த்தை இல்லை, ஆங்கிலத்திலேயே வார்த்தை இல்லை, அப்படியே ஊலுல் அல்பாப் தான் இருக்கு. நம்ம வேற வேற வார்த்தைகள் போட்டிருக்கலாம். அதுக்கு அதாவது அதிகம் பட்டம் பெற்றவங்க கிடையாது அறிந்தவர்கள். அதாவது நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா ஸ்டெப்ஸ் ஆஃப் நாலேஜ், அதாவது இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் நாலேஜ். படிச்ச உடனே எனக்கு எல்லாமே தெரியும், ஒரு வாட்டி குர்ஆன் படிச்சோம்னா எனக்கு எல்லாம் எங்க கேட்டாலும் நான் சொல்ல முடியும், இல்ல யாருக்கும் இல்லை எனக்கு தெரியாது அப்படிங்கிறத நிறைய கற்றுக்கும் போது அதை உணர முடியும். எனக்கு இப்ப இன்னும் தெரியல, எனக்கு இன்னும் தெரியல, இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும், இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ரப்பி ஜித்னி இல்மாங்கிற பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது நாலேஜ்ங்கிற அறிவு, அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல், அப்புறம் சிந்தனை ரிஃப்ளெக்ஷன்ங்கிற சிந்தனை, ரெவரன்ஸ் இறைபக்தி, அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வை உணர்ந்து செயல்படக்கூடிய நம்முடைய செயல்பாடு. இதுக்கு அப்புறம் தான் ஊலுல், இதெல்லாம் படிப்படியா வந்தாதான் அந்த ஊலுல் அல்பாபுங்கிற அந்த நிலையை நம்ம அடைய முடியும். இதை இன்னும் நம்ம விவரிச்சு பார்க்கணும்னா அறிவு எல்லார்ட்டையும் தான் இருக்குங்க. இப்லீஸ் இல்லாத அறிவா? இப்லீஸ் தெரிய போய்தானே அவன் வந்து அல்லாஹ்வுக்கு நிகரா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அகங்காரம் இருந்ததுனால அவன் சபிக்கப்பட்டான். நான் சிறந்தவன், அவன் சிறந்தவன். இப்ப இந்த எண்ணம் நம்மகிட்ட வந்துச்சுன்னு வைங்க, நான் யாரு, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், நான் எவ்வளவு நாளா இங்க இருக்கேன், நான் எவ்வளவு நாளா சப்மிஷன்ல இருக்கேன் நினைச்சாலே முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த அகங்காரம். நான் படிக்காததான், எனக்கு தெரியாததான் அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா அதான் இது உதாரணம் தான். அறிவும் அகங்காரமும் இருந்தா அது அழிவு, அறிவும் பணிவும் இருந்துச்சுன்னா அது வழிகாட்டுதல். எல்லாருடைய வழிகாட்டுதல் வந்து அறிவையும் தந்து பணியோட இருக்கிறது தான் வழிகாட்டுதல். எனக்கு அறிவு கிடைச்சிருச்சுன்னு நம்ம ஆட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம அது வந்து நம்ம போற வழி வேற.
தெரியாது. அதனால அவங்க நல்லது நான் செய்யற மாதிரியே செய்வான், செய்தான் அப்படி காட்டுவான். அவனுக்கு நான் கரெக்ட் தான், பேசுறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், செயல்பாடுகளா இருக்கட்டும், எல்லாமே நல்லது மாதிரியே நம்ம கண்ணுக்கு தோணும். ஆனா குரானோட நம்ம தொடர்புல இருந்தோம் அப்படின்னா நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. படிக்கும்போது தெரியும், நீ வார்த்தைகளை பேசாத, பெற்றோரை பணியோட நடத்து, கனிவின் இறக்கை அவங்கள்ட்ட தாழ்த்து, இப்படி ஒரு விஷயமா நமக்கு சொல்லி தொடர்பு இருந்தா தானே. அதுதான் சொல்லுது. அதாவது இப்ராஹிம் நபி அவர் ஞானத்தின் உச்சம்னே சொல்லலாம். அவர் 6வது அத்தியாயத்தின் 76 79 வரைக்கும் படிச்சேன்னா, நட்சத்திரம், சந்திரன், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய அந்த நட்சத்திர ஒளி எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்ற ஒளி. நம்ம இப்ப பார்க்கறது இல்லை. போன வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம பேசணுங்க, ஞாயிற்றுக்கிழமை வகுப்புல அவ்வளவு பிரம்மாண்டமான அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு இறைவனா இருக்குமோ அவர் அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்றாரு இப்ராஹிம். இது இறைவனா இருக்க முடியாதுன்னு ஒரு முடிவு போறாரு. இதுல இருந்து நான் கவனிக்கிறாரு, முதல்ல கவனிக்கணும் என்ன நடக்குது. அப்புறம் கேள்வி கேட்கிறாரு, சோதிச்சு பார்க்கிறாரு, முடிவெடுக்கிறார். நல்லா கேட்கறாரு, இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இல்ல என் இதயத்தை மறு உறுதி பண்றதுக்காக தான் இதை கேட்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் தப்பானா தப்புலாம் கிடையாது. இறுதியில என்ன முடிவெடுக்கிறோம், அதுதான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் என்ன செயல்படணும். அதாவது நம்பிக்கை கொண்டு நிராகரிச்சு, நம்பிக்கை கொண்டு நிராகரிச்சு, திருப்பி நம்பிக்கை கொண்டு, அவ்வளவுதான் காலி. சொல்லுதா இல்லையா? இல்ல கவனிங்க, கேளுங்க, தெரியலன்னா இன்னும் கேளுங்க, சோதிச்சு பாருங்க, அப்புறம் முடிவெடுத்துங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வேற மாற்றம் எடுக்காது. சந்தேகமே வராது. அதான் வாவுது ரப்புக்கு ஹத்தா ஏத்திக்கல் எக்கின்னு சொல்றாரு. சந்தேகம் இல்லாத நிலையை அடையணும் நம்ம. என்ன சந்தேகம்? எல்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம பேசுறது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நமக்கு வழிகாட்ட போதுமானவங்க, நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. நமக்கு கடைசி நேரம் வரைக்கும் பதட்டமா இருக்கு. என்ன ஆகும், என்ன ஆகுமோ, என்ன ஆகுமோ, முடியுமா முடியாதா? ஆல்ரெடி எல்லாமே அந்த அந்த நம்பிக்கை, அந்த சந்தேகம் இல்லாத நிலையை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்கு தான் இந்த ஜும்மா தான். அதுதான் வாரம் அதை ஞாபகப்படுத்துறது. யூசுப் சொல்றாரு 12:55 அந்த வசனத்தை படிக்கிற பாருங்க. எனக்கு இந்த பொறுப்பை கொடுங்க, அதுல அவருக்கு அறிவு இருக்கு, அதனால அவர் கேட்கிறாரு. அப்ப அந்த அறிவை சேகரிக்க வேண்டியது நம்மளுடைய விஷயமா இருக்கா இல்லையா? என்னை கருவூல அதிகாரியாக ஆக்குகிறாங்க, ஏனெனில் இத்துறையில் நான் அனுபவமும் இருக்கு, அறிவையும் பெற்றவனாக இருக்கிறேன். அறிவு இருந்தா மட்டும் பத்தாது, அனுபவம் படும் போதுதான். எல்லாரும் நம்ம படிச்சோட எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சது. கேட்லாக படிச்சவனா எனக்கு எல்லாம் தெரியும், அது போய் பட்டு பார்க்கும் போதுதான் தெரியுது. அப்போ நம்ம பொருளாதாரமா இருக்கலாம், உணவு பாதுகாப்பா இருக்கலாம், ஒரு நீண்ட காலத்து திட்டமிடக்கூடிய விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு நெருக்கடியான நேரத்துல எப்படி நம்ம செயல்படுதுங்கிற விஷயமா இருக்கலாம். அதாவது இதுக்குதான் நிறைய உதாரணமா சொல்றாரு. அப்புறம் தாவூதுக்கும் சுலைமானுக்கும் அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றாங்க, இருவருக்கும் அறிவையும் ஞானத்தையும் கொண்டு நான் கொடையளித்தோம் சொல்ற. அறிவு மட்டும் இல்ல, அறிவு அனுபவம், அறிவு ஞானம் எப்ப கிடைக்கும்? அறிவை நம்ம பிராக்டிகலா பண்ணும் போதுதான் நமக்கு ஞானத்தின் பக்கம் போகும். ஞானம்ங்கிறது சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது ஒரு தகவலை எத்தனையோ பேர் அறிஞ்சிருக்கலாம், ஆனா புரிஞ்சுக்கிற விதம் வேற வேற மாதிரி இருக்கும். நம்ம சகோதரர் ஆங்கிலத்தில் ஐ சா மை வைஃப் வித் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு. அதாவது என் மனைவிய நான் ஆங்கிலத்தில் சொன்னேன்னு வைங்களேன், நானும் என் மனைவி போய் ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொல்றத அப்படியும் புரிஞ்சுக்கலாம், என் மனைவி உன் ஃப்ரெண்டு கூட பார்த்தேன்னு கூட புரிஞ்சுக்கலாம். வார்த்தை அதுதான், சொல்ற வார்த்தை ஒண்ணுதான், ஆனா புரிஞ்சுக்கிறது ரெண்டு விதமா புரியுது வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஐ சா மை ஃப்ரெண்ட் வித் மை வைஃப், என்ன புரிய வாய்ப்பு இருக்கு. அதனால புரிதல் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். நேரடியா நம்ம எடுத்துட்டா இப்படிதான் இருக்கு அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அப்புறம் மிகப்பெரிய அறிவாளி மூசா பத்தி பிக் ப்ராஃபட்னு சொல்றாரு. குர்ஆன்லயே நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாருன்னா மூசா தான். கிட்டத்தட்ட 6346 வசனம் இருக்குன்னா 2300 வசனம் கிட்ட அவருடைய சப்ஜெக்ட் தான் வரும். ஆனா அதுல மிகப்பெரிய பாடம் இருக்கு. ஆனா மூசா என்ன சொல்றாரு, நீ போய் ஒரு பாடம் படிச்சுட்டு சொல்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு எல்லாமே தெரியும் யாருமே சொல்ல முடியாதுங்கிறது தான். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நம்ம எல்லா சப்ஜெக்டையும் தெரியாதுன்னு சொல்லணும்.
எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுனால தெரியாதுன்னு சொல்றதுக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. யாற்ற வேணாலும் எந்த விஷயமா இருந்தாலும். அப்போ இதை தாண்டி குரான் அறிவியல் சிந்திக்க சொல்லுது. இந்த பிரபஞ்சத்தை நான் விரிவுபடுத்திக்கிட்டே போறேன். கருவுல குழந்தை வளர்ச்சிய எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மனுஷன் இப்பதான் இந்த 100 ஆண்டு தான் ஆச்சு. அது ஒரு துளியில இருந்து வருது, அப்புறம் ஒட்டி கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு வருது, அப்புறம் அதுல இருந்து அப்புறம் தான் தசை உருவாகுது, அதுக்கப்புறம் தான் எலும்பு உருவாகுது. அதுலயே கண்டுபிடிச்சா இப்போ இது குறையோட பிறக்குமா நிறைய பிறக்குமா இந்த குழந்தை அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தான் உடல் அமைப்பு வருது. அப்புறம் நீர் சுழற்சியை பத்தி குரான் சொல்லி தருது. இதெல்லாம் குரான்ல இருந்து இந்த குரானை சும்மா படிச்சுட்டு போறதுக்கும் நாம ஒன்னொன்னையும் சிந்தித்து பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா, சிந்திச்சு பார்க்க தான் நீங்க உலுல் அல்பாப், உயர்ந்த குரானை ஞானம், உயர்ந்த அறிவுடையவர்களுடைய விஷயம் ஒண்ணுமே இல்லை, அமைதியா இருக்கிறது தான். அதைத்தான் சலாம சொல்லுது, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுது. அதாவது நிறைய தெரிஞ்சவங்க என்னன்னா சைலண்ட் ஆயிடும், நிறைய குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரொம்ப பேச மாட்டோம், ரொம்ப கவலைப்பட மாட்டோம், ரொம்ப இந்த உலகத்தோட ஒட்டி இருக்க மாட்டோம். உலுல் அல்பாப். ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்ம இங்க இருக்கும்போது வீட்டுல உள்ள நினைவு, வீட்டுல இருக்கும்போது இங்க உள்ள நினைவு, என்ன ஆகுமோ ஏதாகுமோ இதாகுமோ, அவன் போதுமானவன் இல்லையா, அல்லாஹ் போதுமானவன் இல்லையா. இதுதான் நம்ம அறிவினுடைய அந்த உலுல் அல்பாவுடைய இறுதி நிலை. இன்னும் மேற்கொண்டு உதாரணத்தை நம்ம இன்ஷால்லா பார்க்கலாம். நம்ம இப்ப நம்முடைய ஆதி பாவத்திற்காக பாவம் நிற்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அப்போ இன்ஃபர்மேஷன் பலருக்கும் தெரியும். அறிவின் படிநிலைகள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஃபர்மேஷன் தான். எல்லாம் என்ன சொல்றாங்க, எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேளுப்பா, அது பெஸ்ட் செலக்ட் பண்ணுப்பாங்க. 1918 இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியும். இப்பெல்லாம் இன்ஃபர்மேஷனுக்கு குறையில்லை. நீங்க எதை கேட்டாலும் உடனே இது சொல்லும். நீங்க எதை வேணாலும் கேளுங்க, எனக்கு தெரியாதுன்னே சொல்லாது. இப்ப எனக்கு இது தெரியலப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் மேற்கொண்டு வேணுமா, இன்னும் மேற்கொண்டு வேணுமான்னு சொல்லுது. டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு. தகவலுக்கு பஞ்சமே இல்லை. ஆனா நாம அந்த தகவல்னால வரக்கூடிய பலன் என்ன, நம்ம அதை அதாவது எனக்கு இதை பத்தி அனுபவம் இருக்கு, அறிவும் இருக்கு. அந்த தகவலை நம்ம அனுபவப்பட்டோமா, அதான் யூசுப் அதிகாரத்துல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதான் நிறைய படிப்பினைகள் இருக்கு. இதான் முக்கியமான 12:55 சொல்லக்கூடிய அந்த முக்கியமான அந்த படிப்பினை. அப்புறம் தாவூதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். எல்லாரும் ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு சந்தேகமே வராது. அல்லாஹ்னா யாரு, அதாவது நீங்க அல்லாஹ்னா யார் அல்லான்னு கேளுங்க, இந்த பூமியை படைச்சது யாருன்னு கேளுங்க, இந்த சந்திரனை படைச்சது யாருன்னு கேளுங்க, உங்களுக்கு வாழ்வழிக்கிறது யாருன்னு கேளுங்க, இரவு பகல் மாறி மாறி வர்றதுக்கு யாருன்னு கேளுங்க, எல்லாம் அல்லாஹ் தான் சொல்லுவாங்க. நான் பொய் சொல்றாங்கன்னு நல்லா சொல்றேன். ஏன் தெரியுமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு இதுல சந்தேகமே இல்லை. என்ன நடக்கும், உடம்பு சரியில்லாம இருக்காரு, என்ன ஆகும், ஒருத்தர் மௌத்தாயிட்டார், ஒரு விஷயத்தை கேள்விப்படுறோம், என்ன எழுகிறாயும், என்ன அர்த்தம், என்ன நீ முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வரோம், எல்லா இடம் தான் வந்தோம், எல்லா இடத்துல திரும்ப போறோம். இதுல சந்தேகம் எதுக்குமே வருத்தப்பட தேவையில்லையே. அப்ப இந்த விஷயத்தை இந்த தடுமாற்றம் இல்லாத நிலைக்கு எப்ப போவோம், நம்ம திருப்பி 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 படிக்கும் போதுதான், திருப்பி 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 கற்றுக்கொள்ளும் போதுதான். அப்போ திருப்பி 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 எவ்வளவு கற்றுக்கிட்டாலும் பணிவோட இருக்கும் போதுதான். அதான் மூசாக்கா நம்ம படிக்கிறது. ஒரு பிக் ப்ராஃபட், அவர் பிக் ப்ராஃபட்னா ஒரு சமுதாயத்தையே இதுல இருந்து கூப்பிட்டு போய் நிறைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டி இதுல அந்த சமுதாயத்துல இருந்து படிப்பினை பெற்றுக்குங்கன்னு சொல்றதே ஆனா பணியோட கடைசி வைக்கிறார். அந்த மக்கள் எதிரி துரத்திட்டு வராங்க, 12 பேரோ 13 பேரோ பின்னாடி இருக்காங்க, கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. அவரு சொல்றாங்க, இப்ப படம் வருது, நம்மளை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு நல்லா இருக்காரு. அந்த ஸ்திரமான நம்பிக்கை, அந்த நம்பிக்கை நமக்கு வரணும். அதுக்கு பேர் தான் உலுல் அல்பாப். வேலை பண்ணுவோம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில நல்லா போதுமானவன் அப்படின்னு சொல்லணும். எடுத்த உடனே நல்லா போதுமானவன் சொல்லணும். அந்த நிலைக்கு வரணும். நம்மளுடைய எல்லா நிலைகளுக்கும் அதாவது நல்லா போதுமானவர் இல்லையா. அப்போ குர்ஆன் மனிதனை வெறும் படித்தவனாக மட்டும் மாற்ற விரும்பல, அறிவாளியாக மட்டும் மாற்ற விரும்பல, பகுத்தறிவுள்ளவனாக மட்டும் மாற்ற விரும்பல. அந்த அறிவையும் ஞானத்தையும் பணிவையும் அதன் மூலம் கடவுள் பக்தியையும் ஒன்றாக இணைச்சு உலுல் அல்பாபாக மாற்ற விரும்பும். அறிவுல ரொம்ப சிறந்தவங்களா மாற்ற விரும்புது.
இதுதான் குரான் காட்டக்கூடிய நமக்கு முக்கியமான விஷயம். அதாவது வெறும் கேட்டா மட்டும் போதாது. ஆளு சமியன வந்தாங்க, கட்டுப்பட்டோம், கேட்டோம் கட்டுப்பட்டோம் இருக்கோம். நம்ம வெறும் கேட்கறவங்களா மட்டும் அது கூட அறகுறையா தான் கேட்கணும், முழுசா கேட்கறது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னா முழுசா கேட்கணும். கேளுங்க, கேட்கறதே ஒரு வழிபாடு. அப்படிதான் குரான் சொல்லுது. சமியனா அப்படின்னு கேளுங்க, கட்டுப்படுங்க. கட்டுப்படுறது ஒரு வழிபாடுனா கேட்கறது வழிபாடு தான். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கேட்கணும். ஆனா அதுதான் சொல்றாரு, they are the one who examine all words and follow the best. எல்லா வார்த்தையும் கேட்பாங்க, சிறந்ததான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கு பேர் கிரிட்டிக்கல் திங்கிங். நம்ம கேட்கவே கூடாதுன்னு சொல்றோம். மாற்று கருத்து கேட்கவே கூடாது, என்னங்க அப்படின்னு சொல்லி எப்படிலாம் இல்லை, அதை நம்ம கேட்கலாம். நம்ம அல்லாஹ் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு போதுமானவர் இல்லையா, வழிகாட்டு அறாம நல்ல இருக்கிறான், கற்றுத்தரக்கூடியவர் அல்ல இல்லையா. அப்புறம் வானம் பூமி, இந்த மழை பெய்யுறது, கடல் காற்று, இந்த அடையாளங்கள் எல்லாம் ஏதோ சும்மா நடக்கல. பூகம்பம் ஏன் நடக்குது, பெரிய அழிவு ஏன் வருது, குரான் 30-43 தெளிவா சொல்லுது. மனுஷன் செஞ்சதனுடைய பின் விளைவை அனுபவிக்கிறதா. நம்ம இப்ப எப்படி இருக்கிறோமோ அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. எல்லாம் ஆல்ரெடி சிஸ்டத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண. காட் சிஸ்டம் நெவர் சேஞ்ச். நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரிட்டர்ன் வரும், அவ்வளவுதான். இப்ப என்ன அனுபவிச்சிருக்கோமோ அது நம்ம கொடுத்தது. இஃப் யூ வாண்ட் மோர், யூ டு பெட்டர். நிறைய நல்லது பண்ணுங்க. அப்போ இயற்கை ஒரு அதாவது இந்த பிரபஞ்சத்தை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த இடத்தை ஒரு திறந்த புத்தகமா வச்சு நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். அதனாலதான் கேள்வி கேட்பவர்கள், இஃப் யூ டு நாட் நோ ஆஸ்க் தோஸ் ஹூ நோ சொல்றாங்க. உனக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்க கேளுன்னு சொல்லுது குரான் 16வது அத்தியாயத்தில் 43வது வசனத்துல. உங்களுக்கு தெரியலையா, தெரிஞ்சவங்க கேளு அப்படின்னு சொல்லுது. எல்லாம் தெரியும், எல்லாருக்கும் தான் இது குரான் வசனம், எல்லாருக்கும் தான். அதனால தெரியாவிட்டால் கேட்கறது குற்றம் கிடையாது. தெரியாதே தெரியும் என்று நடிப்பதுதான் இங்க பிரச்சனை. அதனால சான்று கேட்டா இப்ராஹிம் நபி கேட்டிருக்காரு, மை லார்ட் ஷோ மீ ஹவ் யூ ரிலீவ் எ டெட் அப்படின்னு. எப்படி இறந்தவங்க நீ உயிர்ப்பிச்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்காக ஒரு நம்பிக்கை இல்லையா அவருக்கு? இப்ராஹிம் என்னுடைய நண்பர் சொல்றாரு, கலீல் தானே நண்பர். ஆமா, நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துறதுக்காக செக் பண்ணி பாருங்க. அற்புதம் வந்திருக்கு நம்ம முன்னாடி கண்ணால பார்த்து நம்பிக்கை கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதம் நம்ம கூட இருக்குதுன்னா அது எத்தனை தடவை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம், எத்தனை வசனத்துல பார்த்துருக்கோம், எத்தனை அத்தியாயத்தை பார்த்தோம், எத்தனை எழுத்துக்களை பார்த்தோம். அதனால எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபெய்த் தான் புரிதலை ஏற்படுத்தும், நம்பிக்கையை தொடர்ந்து இருக்க வலியுறுத்தணும். எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபெய்த் தான் எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. எப்பவுமே எல்லாம் ஒரு செய்தி அனுப்புறாங்கன்னா சும்மா கண்மூடித்தனமா பின்பற்ற சொல்லலை. அந்த மக்களின் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப, அந்த மாற்றத்திற்கு ஏற்ப உள்ள ஆதாரத்தை கொடுக்குறாங்க. அதனாலதான் டேஞ்சபிள் எவிடன்ஸ், இந்த 19 எவிடன்ஸ் ரஷாத் அந்த சரியான காலகட்டத்தில் கொடுக்குறாரு. அப்போ அவங்க இதயத்தால் புரிந்து கொள்வார். அதாவது நம்ம யாருக்காவது பேசணும்னா இவன் ஜென்யூனா பேசுறானா இல்லையாங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதுதான் எல்லாம் சொல்றாங்க. குரானில் உள்ள அறிவு வெறும் மூளையோட தொடர்பு இல்லை, இதயத்தோட தொடர்பு. அதையும் சொல்றாரு பாருங்க. ஒரு வசனத்தை சொல்றாரு, நம்ம இதயம்னு போட்டிருக்கோம், இதயமே போட்டிருக்கோம், ஹார்ட்னே போட்டிருக்காரு. இதயத்தோடு அந்த இதயத்தால் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், ஆத்மார்த்தமா. இதயமும் அறிவும் சேர்ந்தா, உண்மையும் சேர்ந்தாதான் ஞானம் கிடைக்கும். இதயபூர்வமா அறிவை இதயபூர்வமா நம்ம கவனிச்சு கேட்டு சிந்திச்சு அல்லாஹ் அப்படின்னு சொன்னா எழுந்திருச்சு நிக்கணும். அது இதயத்துல இருந்தா தான், இங்க இருந்தா வராது, இங்க இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் மட்டும் சொன்னா அவனுடைய இதயம் சுருங்குது நல்லா சொல்றாரு. கனெக்ஷன் இருக்கு நம்ம ஆத்மார்த்தமா. அப்போ அறிவை அதிகரிக்க வேண்டும்னா 20:114 சொல்றாங்க, மை லார்ட் இன்க்ரீஸ் மை நாலேஜ். அது ஒரு பிரார்த்தனை மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்க்ரீஸ் மை நாலேஜ், சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கணும். நம்மளுடைய தப்பு, நம்ம சிரமப்படுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம எடுத்த முடிவு தான். அப்ப இனிமே பெஸ்டா முடிவு எடுக்கணும். அது அல்லாஹ்ட்ட கேட்டா தான் முடியும். நன்னெறியின் மூலாதாரமும் அல்லாதான் இருக்காங்க, மன்னிப்பின் மூலாதாரமும் அல்லாதான் இருக்காங்க. அதனால கடந்த காலத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், பரவாயில்ல, மன்னிப்பு கேளு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லு, பாவ மன்னிப்பு கேளு, மன்றாடி கேளு, அழுது கேளு, புதுசா எனக்கு நல்ல அறிவை கொடுங்க கேளு. அதனால குறிப்பா அப்போ அறிவு இருந்தும் வழி தவறியர்களை பத்தியும் குரான் சொல்லு. அறிவு மட்டும் இருந்தா பத்தாது.
அறிவுக்கும் மேலானது வேணும் நமக்கு. அப்போ என்ன செய்யணும்? குர்ஆனில் கூட அதான் அந்த அகங்காரத்தை நம்ம 746 அது மட்டும் நான் படிக்கிறேன். நிறைய வசனங்கள் இருக்கு. எல்லா வசனத்தையும் வரிசையா நம்ம படிச்சா நம்மளுடைய, அதாவது குர்ஆன் வந்து அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறாங்க. தொழுகையில நாம அல்லாஹ்ட்ட பேசுறோம், குர்ஆன் படிக்கும்போது அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறாங்க. நியாயம் இல்லாமல் பூமியின் மீது ஆணவம் கொண்டவர்களாக இருப்பவர்களை என்னுடைய வெளிப்பாடுகள் நான் திசை திருப்பி விடுவேன் சொல்றேன். இந்த ஆணவம் எனக்கு தெரியலாம், எனக்கு தெரியாத எதுவுமே இல்லை. நான் படிக்காத விஷயமா, நான் பார்க்காத, அது அனுபவமா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், செயல்பாடா இருக்கட்டும், எனக்கு தெரியாது இது என்ன பெரிய விஷயமா. அப்படி அந்த நினைப்பு வந்துச்சுன்னா நம்ம பிரார்த்தனையே பண்ண மாட்டோம், அல்லாட்ட கேட்கவே மாட்டோம். சின்ன சின்ன ஒரு சின்ன கால் இடம்னா நரம்பு இழுத்துருதுங்க, படுத்துறாங்க, நடக்கவே முடியல. ஒரு சின்ன விஷயத்த நம்ம தப்பு பண்ணிட்டாலும் அப்படியே மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் அதுக்காக நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கு. சின்ன சின்ன விஷயம் தான். அதனால நியாயம் இல்லாமல் நமக்கு எந்த இது, பூமியின் மீது ஆணவம் கொண்டவர்களாக இருப்பவர்களை என்னுடைய வெளிப்பாடுகளில் நான் திசை திருப்பி விடுவேன். அதன் விளைவாக ஒவ்வொரு வகையான சாதினை அவர்கள் காணும் போதிலும் அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். எவ்வளவு நம்ம சொல்ல குர்ஆன்ல தான் இருக்கு, 19 இருக்கேன் அப்படின்னு, அதனால நிறைய இருக்கு. அப்போ குர்ஆனினுடைய அறிவியை, இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் நாலேஜ் சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேட்கணும். யார் சொன்னாலும் முதல்ல கேட்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இதுல கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது, எல்லா விஷயங்களும் இதுல நமக்கு கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசிக்கணும், புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் சிந்திக்கணும். புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சிந்திப்போம். அப்புறம் கேள்வி கேட்கணும், ஏதாவது டவுட் தான் கேட்கணும், கொடுத்த சான்றுகளை ஆராயணும், கடைசியில பணிவார் கடவுளை மதிக்கணும். அப்பதான் ஊருல் அல்பாபுங்கிற அந்த நிலைக்கு நாம வர முடியும். நோவா மாதிரி பொறுமை 950 வருஷம், ஆபிரகாம் மாதிரி ஆராய்ச்சி, பகுத்தறிவு, எதை பார்த்தாலும் பகுத்தறிஞ்சார். யூசுப் மாதிரி நிர்வாக திறமை, மோசஸ் மாதிரி கற்றுக்கொள்ளும் பணிவு, சாலமன் மாதிரி அதாவது தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஞானம், முகமது அறிவை கேட்கிறார், தொடர்ந்து அறிவு அதிகரிங்கன்னு அல்லாஹ் கேட்டுட்டே இருக்கார். ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா. அதனால இந்த விஷயங்கள்ல இருந்து, இந்த அறிவின் படிநிலைகள்ல நம்ம தொடர்ந்து பயணிக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய காரியங்கள், நம்மளுடைய மஸ்ஜித், அதாவது கட்டிட பணியா இருக்கட்டும், நம்மளுடைய ட்ரஸ்ட் பணியா இருக்கட்டும், நம்மளாம் சேர்ந்து இணைந்து செயல்படுத்தக்கூடிய எல்லா பணிகளையும் எல்லாம் தன்னுடைய வழிகாட்டலை கொண்டு ஆசீர்வதிக்கணும் கேட்டு, நம்முடைய சகோதரர் உடல்நிலை சரியில்லாம இருக்காரு, அவருக்காக கொஞ்சம் பிரார்த்தனை பண்ண. ரப்பி ஜித்னி இல்மா, ரப்பி ஜித்னி இல்மா, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். எங்கள் இரட்சகரை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்களுக்கு நன்னிலை வைத்திருக்கிறார். தொழுகைக்கு தயார்.